குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கர்நாடகாவில் நேற்றுதான் பீதர் மாவட்டத்தில் வங்கி ஒன்றில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. இந்நிலையில் இன்று கர்நாடக மாநிலத்தின் மங்களூரு பகுதியில் உள்ள வங்கியில் மேலும் ஒரு வங்கி கொள்ளை சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். தொடர்ச்சியாக இரண்டாவதாக ஒரு வங்கி கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. காவல்துறையினர் தரப்பிலிருந்து இதற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? தற்போதைய விசாரணையின் தகவல்கள் என்ன பாரதிராஜா? கண்டிப்பாக முதல்ல இந்த சம்பவங்கள் நடந்த நேரங்களை பார்க்க வேண்டும். நேற்று பீதரில் நடைபெற்ற சம்பவமும் காலை 10 மணிக்கு நடைபெற்றது. இன்று இந்த சம்பவமும் பட்ட பகலில், அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் நடந்திருக்கிறது. இந்த இரண்டு சம்பவங்களிலுமே மிகப்பெரிய ஒரு துயரகரமான விஷயம் என்னவென்றால், நேற்றைய தினம் ஒருவர் உயிரிழந்தார். இன்று அந்த உயிரிழப்பு இல்லை என்றாலும் கூட கருப்பு நிற காரில் வந்த 4 பேர் மங்களூர் அருகே உள்ள உள்ளால் போலீஸ் எல்லைக்குட்பட்ட கோட்டைக்கார் என்ற பகுதியில் இருக்கும் கூட்டுறவு வங்கியைத்தான் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற மொத்தம் 5 நபர்கள் அடங்கிய குழு வந்திருக்கிறது. ஒரு கருப்பு நிற ஃபியட் காரில் வந்த அவர்கள் ஒருவர் காரில் இருக்க மற்ற 4 பேர் துப்பாக்கி மற்றும் பட்டாசு கத்திகளுடன் வங்கிக்குள் நுழைந்திருக்கிறார்கள். வங்கிக்குள் இருந்த அனைவரையும் கீழே படுக்குமாறாக, சினிமா படத்தில் எல்லாம் நாம் பார்த்திருப்போம், வங்கிக்குள் நுழைந்த உடனேயே அந்த கொள்ளையர்கள் அனைவரையும் கீழே படுக்க சொல்வார்கள். அது போன்ற ஒரு செயலை இவர்கள் அரங்கேற்றிருக்கிறார்கள். அதன் பின்னர் வங்கி லாக்கர் ரூமிற்கு அந்த மேலாளரை அழைத்துச் சென்று அங்கிருந்த தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். நேற்றைய மதிப்பு 90 லட்சத்திற்கும் அதிகம் என்று கூறப்பட்ட நிலையில் இன்று கொள்ளையடிக்கப்பட்டுள்ள வங்கியில் சுமார் 12 கோடி ரூபாய் தற்போது கிடைத்துள்ள முதற்கட்ட தகவலாக இருக்கிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமாக இந்த தொகை உறுதி செய்யப்படவில்லை. 10 இருந்து 12 கோடி ரூபாய் வரை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம். இதன் அதாவது பணம் மற்றும் தங்க நகை இரண்டும் மதிப்பு சேர்த்து 12 கோடி ரூபாய் இருக்கும் என முதற்கட்டமாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எவ்வளவு பணம் கொள்ளையடிக்கப்பட்டது என்பது தெரியவரும். கொள்ளையடித்த நபர்கள் அதே காரில் மங்களூர் நகருக்கு சென்றிருக்கிறார்கள். இதை சிசிடிவி ஆதாரமாக வைத்து போலீசார் பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள். நேற்றைய சம்பவத்தில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த கொள்ளையர்களை தேடும் பணி ஒரு பக்கம் நடந்து வரும் நிலையில் இன்றைய கொள்ளை சம்பவம் மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் இந்த கொள்ளை சம்பவத்தை பொறுத்தமட்டில் கேரளா அண்டை மாநிலமாக இருக்கிறது. எனவே வங்கிக்கு வந்தவர்கள் கூட இந்தியில் பேசியதாக, இந்தி மொழியில் பேசியதாக அங்குள்ள வங்கியில் இருந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இது வட மாநில கொள்ளையர்களின் வேலையா என்ற ஒரு கேள்வியும் போலீசாருக்கு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எல்லையோர மாவட்டங்களை குறிவைத்து இந்த கொள்ளை சம்பவங்கள் நடந்திருப்பது போலீசாருக்கு மேலும் ஒரு தலைவலியை ஏற்படுத்துகிறது. உடனடியாக இந்த எல்லைப்பகுதிகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் கேரளா கர்நாடக எல்லை பகுதியை தீவிர சோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். அதே போல அந்த காரின் எண்ணை வைத்து அதை தேடும் முயற்சியிலும் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதற்கு தற்போது வரை 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட எஸ்பி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்று முதல்வரின் நிகழ்ச்சி கூட அந்த மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அதற்காக முதல்வர் அங்கு செல்வதால் போலீஸ் பாதுகாப்பு கூட குறைவாக இருந்திருக்கிறது. இதையெல்லாம் முன்கூட்டியே கொள்ளையர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் முதல்வர் வருகிறார் என்றால் பந்தோபஸ்த் பணி என ஏராளமான போலீசார் அங்கு அனுப்பப்படுவார்கள். இந்த நிலையில் கொள்ளையடித்தால் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வர முடியாது, எளிதில் தப்பித்து விடலாம் என்று கூட கொள்ளையர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க. எனவே இது ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு கொள்ளை சம்பவமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே இதுக்காக அவர்கள் திட்டமிட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை போலீசார் முதற்கட்டமாக கருதியிருக்கிறார்கள். விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்திற்கு போலீசார், அதே போல மோப்ப நாய்கள், கைரேகை நிபுணர்கள் ஆகியோர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கர்நாடகாவில் அடுத்தடுத்து 2 வங்கிக் கொள்ளைகள் அரங்கேறி இருக்கின்றன. இது தொடர்பான விரிவான தகவல்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க நாம் கேட்டோம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.